வணக்கம் டாக்ஸ் ரோபோ நேயர்களே. இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இதுவரை யாருமே கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியாத ஒரு இமாலயா கார்ப்பரேட் மோசடி இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஆமாங்க, 5000 கோடியோ 10,000 கோடியோ இல்ல, 15,15,000 கோடி ரூபாய். இந்தியாவோட மிக முக்கியமான தங்க சுத்திகரிப்பு மற்றும் நகை தயாரிப்பு நிறுவனமான ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் மற்றும் அதன் விளம்பரதாரர் ராஜேஷ் மேத்தா மீது இந்திய பங்குச்சந்தை வாரியமான செபி அதிரடி இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. 940 ரூபாய்க்கு விற்கப்பட்ட ஒரு பங்கு இன்னைக்கு 100 ரூபாய்க்கு கீழே பாதாளத்துக்கு சரிஞ்சிருக்கு. எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்களோட பணமோ லட்சக்கணக்கான சில்லறை முதலீட்டாளர்களின் சேமிப்பும் இன்னைக்கு காத்துல கரைஞ்சு போயிருக்கு. ஒரு முதலீட்டாளராக, ஒரு சாதாரண குடிமகனாக நாம ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இமாலய ஊழலின் பின்னணி என்ன, 15 லட்சம் கோடி போலி கணக்கு எப்படி சாத்தியமானது, இதோ விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோல. விவரங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் எவ்வளவு பெரிய நிறுவனம்னு நம்ம பார்க்கணும். பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் இந்த நிறுவனம் உலகத்திலேயே தங்கத்தை சுத்திகரிப்பதில், அதாவது கோல்டு ரிஃபைனிங்ல மிகப்பெரிய நிறுவனங்கள்ல ஒன்றாக கருதப்பட்டது. சுவிட்சர்லாந்தில் உள்ள வேல்காம்பின்னு உலக புகழ்பெற்ற தங்க சுத்திகரிப்பு ஆலையை இவங்க தான் விலைக்கு வாங்கினாங்க. உலகத்தில் சுத்திகரிக்கப்படும் தங்கத்தில் 35% இவர்களோட கைகளில் தான் புழங்குது அப்படின்னு கூறப்பட்டது. ஃபார்ச்சூன் 500 பட்டியலில் இந்தியாவிலிருந்து ரிலையன்ஸ், எஸ்பிஐ நிறுவனங்களுக்கு இணையா இடம் பிடித்த ஒரு நிறுவனம் இது. இவர்களோட சுபர் குரூப் என்ற நகை கடைகள் மூலமா ரீட்டைல் வர்த்தகமும் நடந்து வந்தது. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட தங்க சாம்ராஜ்யம் தான் இன்னைக்கு ஒட்டு மொத்தமா சரிஞ்சு விழுந்திருக்கு. சரி, இவ்வளவு பெரிய நிறுவனத்தின் மீது செபிக்கு எப்படி சந்தேகம் வந்துச்சு? கடந்த 2024ஆம் ஆண்டு இந்த நிறுவனத்தின் ஒரு நேர்மையான பங்குதாரர் செபி அமைப்பிடம் ஒரு பரபரப்பான புகாரை அளிக்கிறாரு. அந்த புகாரோட அடிப்படையில செபி இந்த நிறுவனத்தின் கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்ய பிடிஓ இந்தியா என்ற தடயவியல் தணிக்கை நிறுவனத்தை ரகசியமா நியமிக்கிறாங்க. அவங்க கடந்த 2021 முதல் 2025 வரையிலான 5 நிதி ஆண்டுகளின் கணக்கு புத்தகங்களை அக்குவேரா ஆணிவேரா தோண்டி துருவரப்பதான் அந்த அதிர்ச்சி உண்மை வெளிவந்தது. அதாவது இந்த 5 ஆண்டுகள்ல நிறுவனம் காட்டிய ஒட்டுமொத்த வருவாயில சுமார் 97% முதல் 99.8% வரையிலான வருவாய் வெறும் காகிதத்துல மட்டுமே காட்டிய போலி வருவாய். ஆமாங்க, சுவிட்சர்லாந்துல உள்ள வேல்காம்பி மற்றும் சிங்கப்பூரில் உள்ள தங்களின் துணை நிறுவனங்கள் மூலமா வர்த்தகம் நடந்ததாக கூறி எந்தவித முறையான கொள்முதல் அல்லது விற்பனை இன்வாய்ஸும் இல்லாம லட்சக்கணக்கான கோடிகளை போலி வருவாயா கணக்கு காட்டியிருக்காங்க. செபி அதிகாரிகள் இதற்கான பில்ல காட்டுங்க அப்படின்னு கேட்கறப்பதான் கொள்முதல் ஆவணங்கள்ல வெறும் 2%, விற்பனை ஆவணங்கள்ல வெறும் 35% மட்டுமே நிறுவனத்தால சமர்ப்பிக்க முடிஞ்சிருக்கு. மீதி எல்லாமே வெறும் போலி என்ட்ரிகள் அப்படின்னு அப்பதான் உறுதியாகுது. நேயர்களே, இந்த ஏமாற்று வேலை இத்தோட நிக்கல. இந்த தணிக்கை அறிக்கையில மேலும் பல முறைகேடுகள் அம்பலமாகியிருக்கு. நிறுவனத்தோட விளம்பரதாரரான ராஜேஷ் மேத்தா நிறுவனத்துக்கு சொந்தமான கோடிக்கணக்கான நிதியை தங்களோட தனிப்பட்ட டெரிவேட்டிவ் ட்ரேடிங் கணக்குகளுக்கு சட்டவிரோதமா பரிமாற்றம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாம வங்கிகள்ல இருந்து பிக்ஸட் டெபாசிட் மூலமா வந்த வட்டி வருமானம் மற்றும் வெளிநாட்டு நாணய மாற்று மூலம் கிடைத்த லாபங்களை இதர வருவாய் அப்படின்னு காட்டாம தங்களோட முதன்மையான தொழில் மூலம் வந்த வருவாய், அதாவது ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் அப்படின்னு காட்டியிருக்காங்க. இதன் மூலமா உலக சந்தையில தங்களோட நிறுவன மதிப்பு மற்றும் டர்ன் ஓவர் மிக அதிகமா இருக்குது அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி முதலீட்டாளர்களை தொடர்ந்து நம்ப வச்சிருக்காங்க. இந்த ஆதாரங்களை அடிப்படையாக கொண்டு செபி அமைப்பு ஜூன் 3ஆம் தேதி 2026 அன்னைக்கு 109 பக்கங்கள் கொண்ட ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்தது. அதன்படி ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தின் விளம்பரதாரர் ராஜேஷ் மேத்தா பங்கு சந்தையில பங்குகளை வாங்கவோ அல்லது விற்கவோ தற்காலிகமா தடை விதிக்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த பிரம்மாண்ட முறைகேட்டிற்கு துணையா இருந்த நிறுவனத்தின் ஆடிட்டர்ஸ் மற்றும் தணிக்கை குழு மீது விரிவான விசாரணை நடத்த தேசிய நிதி அறிக்கை ஆணையமான
NFRAக்கு செபி பரிந்துரை செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மத்திய அரசின் பேட்டரி தயாரிப்பிற்கான PLI ஸ்கீம்ல இருந்தும் இந்த நிறுவனம் நீக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கு. ஆனாலும் இந்த குற்றச்சாட்டுகளை ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் முற்றிலுமே மறுத்திருக்கு. செபி அதிகாரிகள் தங்களோட ஸ்விஸ் துணை நிறுவனத்தின் மொத்த லாபத்தையும் வருவாயையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு இந்த 15 லட்சம் கோடி கணக்கிட்டு பிழையை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் புதிய தணிக்கைக்கு நாங்க முழு ஒத்துழைப்பு தருவோம் அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இந்த விளக்கம் ஒருபுறம் இருந்தாலும் சந்தையில ஏற்பட்ட பாதிப்பு என்னவோ முதலீட்டாளர்களுக்கு தான். கடந்த 2023 946 ரூபாய்க்கு வித்த இந்த பங்கு இன்னைக்கு 90% மேல சரிந்து 100 ரூபாய்க்கு கீழே வர்த்தகமாகியிருக்கு. இதுல கொடுமை என்ன அப்படின்னா, நாட்டோட மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனமான LIC கூட இதுல பெரிய அளவுல முதலீடு செஞ்சு நஷ்டத்தை சந்திச்சிருக்கு. லட்சக்கணக்கான சில்லறை முதலீட்டாளர்களின் பணம் இன்னைக்கு என்ன செய்வதுன்னு தெரியாம முடங்கி கிடக்கு. நண்பர்களே, இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் விவகாரம் நமக்கு கற்றுத்தரும் பாடம் ஒண்ணுதான். ஒரு நிறுவனம் எவ்வளவு பெரிய ஃபார்ச்சூன் 500 நிறுவனமாக இருந்தாலும் அதோட கார்ப்பரேட் நிர்வாகத்துல குளறுபடிகள் இருந்தால் நிமிக்கும் நேரத்துல அது தெரிஞ்சிடும். எனவே ஒரு பங்கின் கடந்த கால லாபத்தை மட்டுமே பார்க்காம அதோட நிர்வாக தூய்மையையும் ஆராய்ந்து முதலீடு செய்யணும். இந்த இமாலய மோசடி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் செய்து உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற உடனுக்குடனான வணிக செய்திகளுக்கு நம்ம டாக்ஸ் ரோபோ சேனலோட இணைஞ்சிருங்க.